வணக்கம் நண்பர்களே, நம்ம பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம பேசப் போகும் ஒரு மிகவும் ரிலேட்டபிள் டாபிக். காலநிலை மாற்றம் உடலில் வலி ஏன் தருகிறது? மழை பெய்யும் போது, குளிர் அதிகமாக இருக்கும்போது அல்லது வெப்பம் மாறும்போது பலருக்கும் உடலில் வலி, மூட்டுப்பிடிப்பு, சோர்வு போன்றவை ஏற்படுகிறது. இது ஏன் நடக்கிறது? இது சாதாரணமா அல்லது கவலைப்பட வேண்டிய விஷயமா? ரொம்ப நல்ல கேள்வி அருண். உண்மையிலே இது மிகவும் பொதுவான அனுபவம். பலர் இத என்னோட உடம்பு வீக் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில் இது ஒரு நேச்சுரல் பாடி ரெஸ்பான்ஸ் தான். இதற்கு பின்னால் பல அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. அத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். சரி, முதலில் காற்றழுத்தம் பற்றி ஆரம்பிப்போம். ஆமா, மழை வருவதற்கு முன் காற்றழுத்தம் குறையும். இந்த மாற்றம் நம்ம உடலில் சட்டிலான மாற்றங்களை உண்டாக்கும். குறிப்பாக நம்ம மூட்டுகளில் உள்ள டிஷ்யூஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எப்படி பெயினாக மாறுகிறது? அந்த எக்ஸ்பான்ஷன் நரம்புகளுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கும். இதனால் வலி சிக்னல் பிரெயினுக்கு அனுப்பப்படும். முக்கியமாக ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்களுக்கு இந்த சேஞ்ச் மிகவும் அதிகமாக ஃபீல் ஆகும். அதனாலதான் சிலர் மழை வரப்போகுதுன்னு உடம்பு சொல்லுது போல இருக்கும். எக்ஸாக்ட்லி, அது ஒரு ரியல் பிசியலாஜிக்கல் சிக்னல் தான். சரி, அடுத்து குளிர்காலம். அது எப்படி அஃபெக்ட் செய்கிறது? குளிரான காலநிலையில் மசில்ஸ் இறுகும். இதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும், பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகும். இதனால் ஸ்டிஃப்னஸ் மற்றும் ஜாயிண்ட் பெயின் அதிகரிக்கும். குறிப்பாக காலை எழுந்ததும் பாடி டைட் ஃபீல் ஆகும். நான் கூட குளிர்காலத்துல ஸ்ட்ரெச் பண்ணாம இருந்தா உடம்பு முழுக்க டைட் ஆகிடும். அது நார்மல் தான். மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சா பெயின் அதிகமாகும். சரி, மழை காலத்துல பாடி ஹெவியா ஃபீல் ஆகுது. அது ஏன்? அது ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் காரணம். காற்றில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். இதனால் ஜாயின்ட்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும், ஸ்வெல்லிங் அதிகரிக்கும். இதனால் ஹெவினஸ் மற்றும் பெயின் இரண்டும் வரும். அதனாலதான் சில நாட்களில் உடம்பு டல்லா இருக்கும் போல. ஆம், அது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் எஃபெக்ட் கூட இருக்கலாம். சரி, நரம்புகளுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கா? மிகவும் முக்கியமான காரணம் அதுதான். காலநிலை மாறும்போது நரம்புகள் அதிகமாக சென்சிடைஸ் ஆகும். அதாவது சின்ன சேஞ்சஸ் கூட பெரிய பெயின் மாதிரி ஃபீல் ஆகும். அதான் சில நேரம் பெயின் ஓவரா ஃபீல் ஆகுது போல. எக்ஸாக்ட்லி, பிரெயின் பெயின் சிக்னல்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணும். சரி, டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆனா என்ன ஆகும்? அப்போ பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண எனர்ஜி யூஸ் பண்ணும். இதனால் ஃபெட்டிக், அதாவது சோர்வு வரும், பாடி ஏக்கு கூட சேர்ந்து வரும். அதான் ரெய்னி டேஸ்ல லேசியா ஃபீல் ஆகுது. ஆம், அதோட சன்லைட் குறைவும் ஒரு முக்கிய காரணம். அது எப்படி அஃபெக்ட் செய்கிறது? மழை அல்லது குளிர்காலத்தில் சன்லைட் குறையும். இதனால் செரட்டோனின் ஹார்மோன் குறையும். இதனால் மூட் டவுன், டயர்ட் ஃபீலிங், பாடி பெயின் அதிகரிக்கும். அதான் சில நாட்களில் மனசும் சரியாக இல்லாம இருக்கும். கரெக்ட், மைண்ட் மற்றும் பாடி இரண்டும் கனெக்டட். சரி, பழைய காயங்கள் பற்றி சொல்லுங்க. முன்பு ஃப்ராக்சர், ஸ்ப்ரெயின் அல்லது ஜாயிண்ட் இன்ஜுரி இருந்த இடங்கள் வெதர் சேஞ்சுக்கு மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். இதனால் அந்த இடத்தில் நர்வ்ஸ் அதிகமாக ரியாக்ட் ஆகும். இதனால் மீண்டும் பெயின் வரும். அதனாலதான் சிலர் வெதர் சேஞ்ச பாடியிலேயே ப்ரெடிக்ட் பண்றாங்க. அது உண்மையில் சயின்ஸ் தான். சரி, இந்த ப்ராப்ளமை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? சில சிம்பிள் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். சூடான நீரில் குளிக்கவும், தினமும் லேசான எக்ஸசைஸ் அல்லது யோகா செய்யவும், உடலை சூடாக வைத்துக்கொள்ளவும், தண்ணீர் அதிகம் குடிக்கவும், நல்ல தூக்கம் பெறவும். சின்ன சேஞ்சஸ் தான், ஆனா பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குதே. அப்சல்யூட்லி, கன்சிஸ்டன்சி இருந்தா பாடி அடாப்ட் ஆகும். சரி நண்பர்களே, இன்று நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? குளிரில் தசைகள் இறுகி இரத்த ஓட்டம் குறைந்து வலி வரும். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது மூட்டுகள் வீங்கி உடல் கனமாக உணரப்படும். நரம்புகள் சென்சிட்டிவாகி சிறிய மாற்றமும் பெரிய வலியாக தெரியும். வெப்பநிலை குறைய சோர்வு ஏற்படும். சூரிய ஒளி குறைய மனநிலை பாதிக்கும். பழைய காயங்கள் மீண்டும் வலி தரும். முக்கியமாக இது ஒரு நேச்சுரல் பாடி ரெஸ்பான்ஸ் தான். ஆனா பெயின் மிகவும் அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர்